நடக்கிறது கண்ணுக்கு தெரியுதோ? ப்ளீஸ் சொல்லு ரேகா, அம்மாவை பார்க்கணும். எனக்கு என்ன தெரியும் மஞ்சு, காலையில கிளம்பி போனாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருவோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பாட்டி, மலை மேல ஏறி போனவங்க எல்லாம் எப்போ வருவாங்க? நாளைக்கு தான் வருவாங்க பிள்ளைகளா. இன்னைக்கு தானே காலையில போனாங்க. இன்னைக்கு பூரம் தங்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி நாளைக்கு இந்நேரத்துக்கு எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. உண்மையை சொல்லிட்டு போனா நீங்களாம் விட மாட்டீங்கல்லப்பு. அதனால தான் உங்க அம்மாலாம் போய் சொல்லிட்டு ஓடிட்டாளுங்க. மஞ்சு, மலை மேலே நம்மளெல்லாம் ஏற்றி கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. நம்மளாம் சின்ன பிள்ளைங்க, கால் வலிக்குன்னு சொல்லுவோம்ல. அதனால தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு தானே மலை மேலே ஏறி போயிருப்பாங்க. அவங்க வந்தவொடனே சண்டை போடாதன்னு பாவம் அவங்க. எப்போ இந்த வயசுல இவ்வளோ பெருந்தன்மையா பேசுதியே, நீ பாத்திமா மாவா தானே? ஆமாம் பாட்டி. உன்னைய பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. பிள்ளைகளை அருமையாக வளர்த்துருக்காங்க. பாட்டி, எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? காலையில் எந்திரிச்சு விடியும் போதே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. வயலில் வேலை பார்த்துட்டு உச்சி வெயிலில் அங்கேயே கிடந்துட்டு சாயந்தரம் பொழுது போன பிறகு தான் வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடுவோமா. வந்த பிறகு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவசரமாக எங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. வரும்போதே ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வருவாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க. இப்படியே தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால எங்கள் அம்மா அப்பாவையும் கஷ்டப்படாமல் வைக்கணும்ல. அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் எங்கள் அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிட போகிறோம். ஏம்மா, பெற்றவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்து பிள்ளைகள் இருக்கிறதே கஷ்டம். இப்படிப்பட்ட பிள்ளைகளம்மா இருக்குது. பரவாயில்லையே, இவங்க அம்மாவும் அப்பாவையும் கோயில் கட்டி தான் கொண்டாடணும். மஞ்சு, நம்ம 2 பேரும் செய்கிற தப்பு என்னதுன்னு இப்போ புரியுதா? ஆமா ரேகா, நல்லா புரியுது. அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் நம்மள படிக்க வைக்காங்கங்கறத நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏதோ காசை கட்டிடுறாங்க, ஸ்கூலுக்கு போறோம், நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கோம். அவங்கள மதிக்கிறது கூட கிடையாது. வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு அடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்கும்போது அம்மா மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் மஞ்சு. ஆமா ரேகா, அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல நம்ம கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்கோம், ஆனா இதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கே, ஒற்றுமையா இருக்க மாட்டேக்கே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு அம்மா நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்பனா இனிமே நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது, சரியா? பானுவும் சோனுவும் சண்டையே போட மாட்டேக்காங்க. 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பானு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாளாம். சமையல் மட்டும்தான் அவங்க அம்மா செய்வாங்களாம். வீட்டை கூட்டி பெருக்கி அள்ளுறது, காய போட்ட துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கிறது, இந்த வேலை எல்லாத்தையும் இவ செஞ்சிருவாளாம். அவங்க அம்மாவுக்கு காபி கூட போட்டு வச்சிருப்பாளாம். அப்படியா? நம்ம தான் வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குமோ? இனிமே நம்ம 2 பேரும் அம்மாக்கு எல்லா வேலையும் செய்யுவோன்னு. ஆட்டும் நம்ம 2 பேரும் நம்மளால முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவோம். அப்பதான் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. இல்லை என்னல போர் அடிக்கி இப்படி ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம வெளியே போய் விளையாடுவோம். ஆமல, நம்ம என்னைக்கு இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். நம்மளை தனியாக தானே ரூமில் படுக்க வைக்கணும். இங்கே கொண்டு வந்து பிள்ளைகள் கூட படுக்க வச்சுருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இங்கே செட் ஆகாது. நம்ம வேற ஒரு ரூமுக்கு போயிடுவோம். ஏ பிள்ளைங்களா, இன்னும் தூங்கலையா? வாமா. என்ன ஆண்டி, எல்லாரும் இன்னும் தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? பிள்ளைகள அவங்க அம்மாவெல்லாம் எங்கன்னு கேட்டு தேடிக்கிட்டு இருக்காளுங்க. பிள்ளைங்களா, அம்மா எல்லாரும் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க, சரியா? அது வரைக்கும் பிரியாக்கா உங்களை பார்த்துக்கிடுவேன். ஏக்கா, நாங்கள் வெளியே போய் விளையாடட்டுமா? வேண்டாண்டா, வெளியே மழை பெய்யுற மாதிரி இருக்கு. மழை பெய்யுற மாதிரி இருக்கா? அப்பனா எங்கள் அம்மாலாம் எப்படி வருவாங்க? மலை மேலே ஏறி போயிருக்காங்க. அவங்களாம் டென்ட் கொண்டு போயிருக்காங்கம்மா. எல்லாம் டென்ட் போட்டு டென்ட்டுக்குள்ளே தான் தூங்குவாங்க. மழை லேசாக தான் பெய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்துடுவாங்க, சரியா? பிள்ளைங்களா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? இப்போ தானக்கா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி, வேற ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? நான் பக்கத்து ரூமில் தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியாப்பு? நான் சாப்பிட்டுட்டேன் பாட்டி. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. ஆண்டி, பாப்பாவுக்கு பால் எதுவும் வேணுமா? வேண்டாம்மா, இட்லி சாப்பிட்டுட்டால, இப்போ தூங்கிடுவா. காலையில் நம்ம பால் கிடச்சா போதும். சரி ஆண்டி, நான் ஹோட்டலில் சொல்லியிருக்கேன், காலையில் 6 மணிக்கெல்லாம் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிம்மா. பிள்ளைகளா,
சண்டை போடக்கூடாது, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. சரியா? எல்லாரும் படுத்து தூங்குங்க. காலையில அக்கா உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். நாளைக்கு எங்க போறோம்? நாளைக்கு உங்களை ஃபால்ஸ்ல குளிக்க கூட்டிட்டு போறேன். ஐ ஜாலி. அன்னைக்கு அம்மா கூட எல்லாம் போய் சரியாவே குளிக்கவே முடியல. நம்ம நல்லா தனியா போய் குளிப்போம். ஏக்கா சில்வர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போங்கக்கா, அங்கதான் சூப்பரா இருக்கும். ஓ, நீங்கெல்லாம் ஸ்கூல் டூர் வந்தீங்கல்ல? ஆமாக்கா, ஜாலியா இருக்கும். சரி, அங்கேயே கூட்டிட்டு போறேன். எல்லாரும் இப்ப படுத்து தூங்குங்க. அப்பதான் காலையில நம்ம சீக்கிரம் போக முடியும். ஏக்கா வெளியே போகக்கூடாதா? வெளியே போறேன்னு சொன்னீங்கன்னா உன்னைய ரூம்ல போட்டு அடைச்சு போட்டுருவேன். ஒழுங்கா தூங்கு. இன்னைக்கு பொழுது போனதே தெரியல. ஆமா செல்லத்தாயி, நம்ம காலையில ரூம்ல இருந்து கிளம்பின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இந்த ராத்திரி ஆயிட்டு. கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கி. பெசாட்டுக்கு படுத்து தூங்குவோம். வெளியே எல்லாரும் நெருப்பை கொளுத்தி வச்சுட்டு கூட்டமாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இங்கே என்னடானா இவளுக ரூமில் போட்டு படுன்னு உயிரை வாங்குதாளுங்க. நாங்கம்மா, உனக்கு தூக்கம் வரலையா? எல்லாரும் வெளியே கிடக்காளுகள்ல, நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்ப நீ போக வேண்டியதானே? நீங்கள் 2 பேரும் படுக்கவான்னு கூப்பிட்டீங்கல்ல, அதான் வந்துட்டேன். பரவாயில்ல டி, நீ போனா போயிட்டு வா. எல்லாம் உட்காந்து கதை பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ போ, தரவாட்டி தூங்கும் போது வா. சரி, நான் போயிட்டு வாரேன். எவ்வளவு நாளைக்கு பிறகு இப்படி கூட்டமா கிடக்கும்ல? என்ன செய்ய, டூரு போகும்போது மட்டும்தான் எல்லாரும் பார்க்கும். மற்ற நேரம் பூரா எல்லாம் ஆளாளுக்கு வீட்டில் வேலையை பார்க்க போயிருதீங்க. மரத்தடிக்கு வாங்கன்னா 4 பேர் தான் வரீங்க. அந்த 4 பேரும் கதை பேசிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எல்லாம் சேர்ந்து கிடந்தாதான் நல்லா இருக்கும். இளிச்சக்காக்கு நந்தினி கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட பேசுறதுக்கு நேரமே இல்லை. நந்தினி கல்யாணத்துக்கு பிறகு கிடையாதுக்கா, அவங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கு பிறகு. அதான் கல்யாணத்துக்கே வந்துட்டாரே, வந்ததுல இருந்தே நம்ம கூட சேரவே மாட்டேக்காக. அவங்க வீடு உண்டு அவங்க உண்டுன்னு இருக்காங்க போல. என்னட்டி எல்லாரும் இப்படி பேசுதீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இளிச்சக்கா, நீங்கள் சந்தோஷமா இருந்தா அதே எங்களுக்கு போதும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. இட்லி கடை போடுறதுன்னு காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிருந்தேன். போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 11 மணி 11:30 மணி ஆயிடுது. வந்தோடனே உங்களை பார்க்க வரலான்னு பார்த்தா வர முடியாது. கை காலெல்லாம் அசதியாக இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோமேனு பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கார் வேற வீட்டில் இருப்பார். அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாருல்ல. மனுஷன் ராத்திரி போயிட்டு காலையில் தான் வருவார். விடிய காலம் வந்து அவர் தூங்குவார். சரி, தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு நம்ம சுட சுட சோறு கொடுப்போமேனு உட்காந்து உலைய வச்சிருவேன். சாப்பாடு கிப்பாடு செஞ்சு முடிக்க 2 மணி ஆயிடுது. சரி, அந்த மனுஷன் எழுப்பி சோத்தை கொடுத்துட்டு உங்களெல்லாம் பார்க்க வரலான்னு பார்த்தேன்னா மத்தியானம் 2 மணிக்கு பிறகு உங்களை வந்து எங்கே பார்க்க? நீங்கள்லாம் வீட்டில் அக்கடான்னு படுத்துருவீங்க. சரி, சாயந்தரம் ஆகட்டுமேனு பார்ப்பேன். அதுக்கு பிறகு இந்த மனுஷனுக்கு காப்பி போட்டு கொடுத்து ராத்திரிக்கு சோறு பொங்கி கொடுத்து இவரை அனுப்பி விடணும். இவர் வேலைக்கு போன பிறகு எங்கே வந்து உங்களை பார்க்க? சரின்னு நானும் வீட்டில் படுத்து தூங்கிடுவேன். கடை போடுறதுன்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கும் தெரியதான் செய்யும்க்கா. அதான் உங்களை ஒன்றும் கேட்கல, சும்மா சொன்னோம் நாங்கள். நீங்கள் மாவு அரைக்கணும், இட்லி செய்யணும், சாம்பார் வைக்கணும், வடைக்கு அது இதுன்னு நிறைய வேலை இருக்குல்லக்கா. ஆமாட்டி, வேலையே சரியா இருக்கு. எம்மா, நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை வேலைக்கு போகவே விட மாட்டேன். நானே வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கிடுவேன். பெரிய மனசு என்ன பேச்சு பேசுதா பாருங்கட்டி. நந்தினி, இன்னைக்கு நீயும் மதுவும் ஜோடி போட்டுக்கிட்டு அலையுதீங்க. 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்களே. எனக்கு மதுவை ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் தான், எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படி போடு, வந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாலே. கடவுளே, என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டே கிடையாதேன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு நல்ல பிள்ளை ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு. 2 பேரும் எப்பவும் ஒன்றாவே இருக்கணும். சில்பா எப்போ ஊர்ல இருந்து வாரா? சில்பாக்கா இன்னும் 10 நாள் கழிச்சு வருவாங்க. ஊருக்கு போய் 1 மாசம் ஆயிட்டா? 1 மாசம் ஆகல, அவங்க போய் 2 வாரம் ஆகுது. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் கிளம்புவாங்க. ஃபோன் எதுவும் போட்டாலாட்டி? ஆமாக்கா, டெய்லி நைட்டு ஃபோன் போடுவாங்க. சில்பாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. அடுத்த வருஷம் வருவா, நம்ம எல்லாரும் ஒண்ணா வருவோம். என்ன மிஸ்டர் அலமேலு, காலையிலேருந்து அமைதியாக இருக்கீங்க? இவ்வளோ நேரம் ஆளையே காணும், எங்கே போயிட்டீங்க? ஆமா, சாப்பிடும்போது கூட எங்க கூட வரலையே, எங்க போயிட்டீங்க நீங்க? மலை மேலே ஏறி வந்தது ஒரே களைப்பாக இருந்துச்சு. அதனால அங்கனுக்குள்ளே போய் காத்தோட்டமாக ஒரு வாரமாக படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். அங்கனுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கவுத்தி வச்சுருந்தீங்களே, ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சோறு இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் சோறு கிடக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து கிண்ணத்துல வச்சுட்டு மற்ற பாத்திரத்தை பூரா கழுவி வச்சோம். ஒரு மனுஷி இருக்காளா செத்தாளான்னு கூட கவலைப்படுறது கிடையாது. அவள் சோறு திங்கலையே, அவளை கொஞ்சம் எழுப்பி சோறு கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு தின்னுட்டு மிச்சத்தை வச்சிருக்கீங்க. மிச்ச சோறு இல்லைன்னு என்ன செய்ய? நான் பட்னியாக கிடந்திருக்கணுமோ? அவள் அக்கறை இருக்கிறவங்க ஆட்களோட ஆட்களா வந்து சாப்பிட்டுருக்கணும்.
நாங்கெல்லாம் விறகு பிறக்க போனோம், தண்ணி பிடிக்க போனோம், எல்லாரும் சேர்ந்து காய்கறி வெட்டி சமையல் பண்ணி சாப்பிட்டோம். இவங்க வந்தாங்களா, நல்லா படுத்து தூங்கிட்டாங்களா. இப்ப எந்திரிச்சு வந்தோன்னு சோறு இல்லையா. ஆளை பாரு ஆளை. அதானே நான் கூட அடுப்புக்குள்ள வைக்கக்குள்ளேயே கடந்து விறகெல்லாம் எடுத்து எடுத்து வச்சேன். ஆமா ஆமா, என்னை தள்ளி விட்டு ஒரு தடவை கொல்ல கூட பார்த்தா. ஏட்டி அதான் நீ சாவல் இல்ல, பொழைச்சிக்கிட்டு இல்ல, பிறவு என்ன? ஐயோ, நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கே. நான் தானே பார்க்காம எல்லாத்தையும் விட்டுருக்கேன். பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சுகளோ இல்லையோ. ஏக்கா பிரியா இருக்கால்லக்கா, அப்புறம் ஏங்கா பயப்படுதீங்க? பிரியா பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவா. ஆமாக்கா, பிரியாளுக்கு நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். கேரளாக்கு டூர் போயிருக்கும்போது பார்த்தீங்களா, பிள்ளைகளை பூரா தனியாக கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாளே. பார்த்துக்கிடுவாங்க தெரியும். இந்த நெட்டச்சி மாமியார் இருக்காங்க, மீனுக்குட்டி இருக்காங்க, அப்புறம் ராணி அக்கா இருக்காங்க, அப்புறம் பெரியாவும் பெரியா வீட்டுக்காரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்கத்தான் செய்தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. பிள்ளைகள் அங்கே தனியாக கிடக்கல, எங்கேயும் ஓடிடக்கூடாது பத்தியா. ஐயா ஆமாக்கா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகளாச்சே, சொன்ன பேச்சு எதுவுமே கேட்காதுகளே. போன தடவை டூர் போயிருக்கும்போது எல்லாம் பேய் வீட்டை பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டாங்கல்ல. அப்புறம் அவங்கள போராடி கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு பேய் சிக்கிடுதுன்னு. என்னடி பேசுதீங்க? ஒன்றும் இல்லைக்கா, போன தடவை ஊருக்கு போயிருக்கும்போது பிள்ளைகள்லாம் கோச்சிட்டு போயிட்டு அதுகளை போய் கூட்டிகிட்டு வந்தோம், அதைத்தான் சொல்லுதோம். பிள்ளைகள் கோச்சிக்கிட்டு போயிட்டா? மாலாக்கா பிளா 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 பிளா. ஆ சரி டி, பிளா 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 பிளா. ஐயோ கடவுளே, பலாப்பழம் விற்க ஆரம்பிச்சிட்டாளுகளே, நம்மளுக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலையாதே. என்ன டீ பிளா பிளாங்கீங்க? பலாப்பழம் வேணுமா? காட்டுக்குள்ளே எப்படி கிடைக்கும்? பலாப்பழம் வேண்டாங்க்கா, நம்ம ஊரில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த பற்றி பேசணும். ஏட்டி அந்த விருந்து வைப்பாங்களே அந்த இடத்த பற்றி தானே பேசுதீங்க? ஆமாக்கா, போன தடவை கூட கோழி முருகன் சித்தப்பாவை கொண்டு போய் விட்டோமே, நல்ல விருந்து சாப்பிட்டு வந்தாரே, அந்த இடம்தான். ஏக்கா அந்த இடத்த பத்தி மட்டும் சொல்லாதீங்கக்கா. ஏக்கா அந்த இடத்த பத்தி மட்டும் சொல்லாதீங்கக்கா. ஏன்டி சொன்ன என்ன, எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கட்டுமே. இவளுக்கு எல்லாம் அந்த பேய் வீட்டை பற்றி தான் பேசுதாளுங்க. என்னமோ சம்பவம் நடத்த போகிறாளுங்க, நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிடணும். ஆமா இழிச்சக்கா, இதெல்லாம் அலமேலுக்கு போட்ட ஸ்கெட்சி. இவளுக்கு எந்த இடத்த பத்தி பேசுதாளுங்க? இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, அந்த இடத்த பத்தி விளக்கமா சொல்லுவோம், அப்பந்தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வேண்டாங்க்கா, அந்த இடத்துல போய் வேண்டுதல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு வேணாலும் சண்டை இழுத்து விடலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் கூட சண்டை இழுத்து விடலாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கூட சண்டை இழுத்து விட்டுறலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் உலகத்தில் இருக்காக்கும், தெரிஞ்சதுன்னா நான் முதல்ல போயிடுவேனே. பிளா 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 ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஏட்டி அது என்ன இடம் டீ? அது எங்கே இருக்கு? வேண்டாங்க்கா, அதை பற்றி கேட்காதீங்க, விட்டுருங்க. ஏன் டீ, அந்த இடத்துக்கு நாங்களாம் போய் வேண்டிக்கிட கூடாதா? அப்படி இல்லைக்கா, அது ராத்திரி போல் போகணும், தனியாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கு தான் சொல்லுதேன். அதெல்லாம் கிடையாது, நான் போயிடக்கூடாதுன்னு நீங்கள் பொறாமப்படுதீங்க, அதனால தான் என்கிட்ட சொல்ல மாட்டேக்கீங்க. பொறாமல்லாம் படலம்மா, ஐயோ பாவமே தனியாக போகணுமேனு பார்த்தோம். நான்லாம் தனியாக போனேன்னா 100 பேரை சமாளிப்பேன், என்கிட்டயே வா. அடியே அப்பனா அந்த இடம் இவங்களுக்கு சரியா இருக்கும். எந்த இடம் டீ? அந்த இடம் கீங்க, அது எங்கே இருக்கு? நம்ம ஊர்ல தான் இருக்குக்கா. நம்ம ஊரில் எந்த இடம்? ஏக்கா அந்த இடம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைக்கா, நீங்கள் இப்போ தானே தலைவர் வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் போய் பார்க்கத்தான் போகிறேன். சரி, அதுக்கு பிறகு உங்கள் இஷ்டம். இவளுகெல்லாம் என்ன சொல்லுதாளுக, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. அந்த இடம் கழுக, நம்ம ஊர்ல அப்படி எந்த இடத்த பத்தி பேசுதாளுக? நம்ம ஊர்ல நம்மளுக்கு தெரியாத இண்டு இடுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, எப்படி இந்த அலமேல சும்மா விடமாட்டா, அந்த இடத்துக்கு போய் பாப்பா, அது எந்த இடம்னு நம்மளும் போய் பார்த்துருவோம். இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க போறீங்களாட்டி? பாட்டுக்கிட்டு பாடுங்களேன், ஒரு டான்ஸை போடுங்க, பாட்டு பாடுங்க, அப்போ தானே நல்ல பொழுது போகும். ஆமாம் ஆமாம், அப்போதான் கச்சேரி களை கட்டும். சரி, அப்பனா எல்லாம் பாட்டுக்கு பாட்டு போட்டி விளையாடுவோம். என்ன இன்னைக்கு நேரம் போனதே தெரியல. ஆமாப்பா, காலையில வந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு நாள் பொழுது அதுக்குள்ள ஓடிட்டே. இதே வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? ஃபோனை உட்காந்து நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. தாத்தா சொல்றது கரெக்டு தானே, வீட்டில் இருந்த ஃபோனை தான் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஃபோன் இல்லாமல் இருக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வேணா ஃபோன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு மேலெல்லாம் இருக்க முடியாது. ஆமாப்பா, என் பொண்டாட்டிகிட்டலாம் சொல்லிடாதீங்க, பிறகு வீட்டுக்கு போனோன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஃபோன் இல்லாமல் அங்கே இருந்தீர்ல, இங்கேயும் இருங்க இங்கேயும் இருங்கம்பா, வீட்டுக்கு போனால் ஃபோனையே எடுக்க விட மாட்டா. ஏன் அப்படி சொல்லுதா? நான் வீட்டுக்கு போனோன்னே ஃபோனை வச்சுட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிடுவேன், எங்கள் அம்மா நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க,
அவளும் கூட சேர்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் ஃபோன் எடுத்தாலே அவளுக்கு பிடிக்காது. அவங்க தான் நாடகம் பார்க்காகல்ல, பிறவு எதுக்கு உன்னையே ஃபோன் பார்க்க விட மாட்டேக்காக? அவ உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா. அடுப்பங்கரைக்குள்ள வேலை பார்ப்பா, திடீர்னு வந்து நாடகத்தை பார்த்துட்டு போவா, மறுபடியும் வருவா போவா, இப்படியே தான் போய்கிட்டு இருப்பா. அதனால நான் ஃபோன் பார்த்தா அவளுக்கு கோவம் வரும். நான் மட்டும் அடுப்பங்கரையில் கடந்து வெக்கைக்குள்ள வேலை பார்த்துட்டு கிடக்கேன், நீங்க மட்டும் நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கீரோ அப்படின்பா. ஏன் பொண்டாட்டிலாம் அடுப்பங்கரைக்குள்ளேயும் ஃபோனை வச்சிருப்பா. ஃபோனில் ஏதாட்டு வீடியோ இல்லைன்னா பாட்டு போட்டு விட்டுட்டு தான் வேலையே பார்ப்பா. எங்கள் வீட்டில் லட்சுமி ஃபோனெல்லாம் ஒய்யாமல் எடுக்க மாட்டா. மத்தியானம் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கும் போது பாப்பா, இல்லைன்னா ராத்திரி படுக்கும்போது கொஞ்ச நேரம் பாப்பா. மற்ற நேரம் பூரா வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு கிடப்பா. நம்மளை ஏசிக்கிட்டு திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே அலைவா. என்னப்பா நீங்களாம் தூங்கலையா? தூக்கம் வரலன்னாச்சி, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுக்கும். வெறுட்டுன்னு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே லேடிஸ் எல்லாம் பாருங்க, என்ன அழகா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னே, அவங்க வேணா பாடிட்டு போட்டும். சரிப்பா, இன்னமும் செய்யுங்க. நான் போய் படுக்க போகிறேன், காலையில் எந்திரிச்சு வாரேன். சரிங்க என்னாச்சி, போய் படுத்து தூங்குங்க. லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்கோங்க என்னப்பா. அண்ணாச்சி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம். எப்படியும் நாங்கள் அவங்க தூங்கின பிறகு தான் தூங்குவோம். சரிப்பா, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் போய் தூங்க போறேன். ஏம்மா எல்லாரும் பாட்டுக்கு பாட்டு விளையாடலான்னு உட்காந்துருக்கோம், நீ மட்டும் தூங்க போறேங்க? சாரிக்கா, எனக்கு பாட்டு பாடலாம் வராது. நீ பாடலைன்னா பரவாயில்ல, சும்மா உட்காந்துரு. ஆமா மது, நானும் பாட மாட்டேன். நம்ம 2 பேரும் சும்மா உட்கார்ந்துருக்கலாம். என்ன பிள்ளைலாம் இப்படி பண்ணுதீங்க? 2 பக்கமும் 6 பேர் இருக்கோம், அழகா ஜோடி பிரிச்சுக்கிட்டு விளையாடலான்னு பார்த்தா இப்படி பாட மாட்டேன் வைக்க மாட்டேங்கீங்களே. ஐயோ, உண்மையாவே எனக்கு பாட தெரியாதுக்கா. அவங்க 2 பேரையும் எடுத்துட்டா இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 4 பேர்ல வந்துரும். இவங்க 2 பேரையும் கணக்கில் சேர்க்காதீங்க. அந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 4 பேர் இருக்கும்ல. உங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் இங்க வந்துருங்க, அப்பனா 5க்கு 5 சரியா போயிரும். நானும் போக மாட்டேன்ப்பா, நான் செவிக்கிற கூட்டத்துல தான் இருப்பேன். நானும் நல்லா உட்காந்துட்டேன், இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். ஏய் அப்பா, எல்லாரும் இப்படி போமாட்டேன்னா என்ன செய்ய? நான் வேணா போட்டா? நெட்டச்சி வேண்டாம், நீ போவாத. நீ இருந்தாதான் நம்ம டீம் ஜெயிக்கும். ஆட யாராவது ஒருத்தர் வாங்கம்மா, ஏம்மா அப்படி போட்டு பாடா படுத்துதீங்க? சரி சரி, நானும் நந்தினி ஏதாவது தெரிஞ்ச பாட்டு இருந்தா பாடுறோம். அப்படி வாங்கடி வலிக்கு. பாட்டு தெரியாதுன்னு யார்கிட்ட கதை விடுதீங்க? சரி, ஆரம்பிப்போமா? போட்டி எப்படி டீ? முதல்ல இந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் பாட்டு பாடணும். அது முடியிற எழுத்துலேருந்து அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும். சேர்ந்து பாடுனா கேட்க நல்லாவே இருக்காது. கூட்டத்துல இருந்து யாராவது ஒருத்தரா பாடுவோம். ஆமா ஆமா, தனித்தனியா பாடினாதான் திறமைய காட்ட முடியும். ஆமாம், இவங்க அப்படியே திறமையை காட்டிட்டாலும். என்ன டீ, என் திறமைய பத்தி உனக்கு தெரியாதோ? பாட்டு போட்டியில 2வது பிரைஸ். நான் தான் மொத பிரைஸு. சரி சரி விடு, இப்ப யாருன்னு மோதி பாத்துருவோம். கிறுக்கு ராதா, நீயும் அவ டீமு தான். நீ மோதி பாக்கேன்னு அவ கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. ஆமா, நாங்க 2 பேரும் ஒரே கட்சி இல்ல. சரி, போட்டி ஆரம்பிங்க. யார் பாட போறா? பாட்டு பாடுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லிடுதேன். கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? எல்லாம் பாடுதேன்ட்டு இந்த மழை பாட்டு, அப்புறம் நெருப்பு இருக்குன்னு நெருப்பு பாட்டு அதெல்லாம் பாடக்கூடாது. முக்கியமாக லட்சுமி அக்கா, நீங்கள் குழலூதும் கண்ணனுக்கு அந்த பாட்டு பாடக்கூடாது. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே? பிறவு என்னக்கா, எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை தான் பாடுதீங்க, எரிச்சலாக இருக்குது. பாட்டு போட்டிக்கு வந்தாலும் இதுதான், சும்மா உட்காந்துருந்தாலும் இந்த பாட்டு தான், எப்போ பார்த்தாலும் இதையே பாடுதீங்க. ஏட்டி, எனக்கு பிடிச்ச பாட்டு தானே நான் பாட முடியும். ஆமாடி, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை அவங்க பாடட்டும். அந்த எழுத்து வந்தால் தானே பாடுவாங்க. சரி, கூ வந்தால் மட்டும்தான் அந்த பாட்டை நீங்கள் பாடணும், இல்லைன்னா மற்றபடி வேறு எந்த பாட்டையும் பாடக்கூடாது. கா கீ கீழே வந்துச்சுன்னா குழல் ஊதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள். சரி சரி, பாடல தாயே. உங்கள் குரூப்பே நல்ல பாட்டை பார்த்து ஆரம்பிச்சு விடுங்க. மாலா, நீ பாடே. சரிக்கா, நானே பாடுதேன். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வதும் வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. நாங்க வான்னு முடிச்சிருக்கோம், நீங்க வாழ இருந்து ஆரம்பிங்கம்மா. வாதானே, நான் பாடுதேன். பாடுங்க பாடுங்க. வாராய் நீ வாராய், மாலா போகும் இடம்
கூட்டிட்டு போய் கொல்ல பாக்கியோ? வாராய் ஈன்னு முடிச்சிருக்கேன். ஈல இருந்து பாடுங்க. ஈ கொசுல எல்லாம் பாட முடியாது, விளங்காதவளே. ஏக்கா ஈன்னா ஈல பாட வேண்டாம்க்கா. யா ஈன்னு அந்த வரிசையில எதுலனாலும் பாடலாம். அப்ப நானே பாடுதேன். யாரோ யாரோடி உன்னோட புருஷன். அந்த தாடிக்காரன் தான், வேற யாரு? யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். அதுக்கு மட்டும் என்ன வேற ஒருத்தனா வருவான்? அதுக்கு அந்த தாடிக்காரன் தான் இருக்கானே. இன்னும் முடிச்சிருக்கோம்மா. நீங்க நேனா நீல பாடுங்க. நான் பாடுதேன். லட்சுமி அக்கா ஃபார்முக்கு வந்துட்டாங்க போலயே. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. பி 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 பி. நாங்க லட்சுமி முடிச்ச நாளை பாடணுமா இல்ல பி 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 பின்னு முடிச்சியே அந்த பீல பாடணுமா? ஏக்கா அவ கிடக்கா, நீங்க நாளையே பாடுங்க. அப்ப நானே பாடுதேன். நான் ஆணையிட்டால் டடர 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 டட்ட, அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இருள முடிச்சிருக்கோம். ரேல பாடுங்க. நான் பாடுறேன். ரகசியமாய் ரகசியமாய் புன்னகை தாய் பொருள் என்னவோ. ஓ ஓல பாடுங்க. ஓ ஓட்டக்கார மாரிமுத்து ஓட்டவாயி மாரிமுத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா. மாமா உன் பொண்ண கூடு, ஆமா சொல்லி கூடு, இது சாமி போட்ட முடிச்சு, அது தாண்டா 3 முடிச்சு, தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துருச்சு. என்னடி ஒரே சீ சீ சீன்னுகிட்டு இருக்க? அப்பனா சீல பாடணும்னு அர்த்தம். சீல என்ன பாட்டு இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரியும், நான் பாடட்டுமா? என் பிள்ளை பாடுதேங்காலே, பாடு தங்கம். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. நம்ம சீன்னு பாடுனா அவங்க செய்ன்னு பாடுதாங்க. பாட தெரியாதுன்ட்டு நந்தினி எப்படி பாடுதா பாருங்கக்கா. பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டா மொத பிரைஸ் வாங்கிடுவா போலயே. நான் இருக்கும்போது மொத பிரைஸ வேற யாரும் வாங்க முடியுமா? நீங்க 2வது பிரைஸ், நான் தான் மொத பிரைஸ். அதை ஒய்யாம சொல்லணுமா? சரி விடு. எம்மா, என் தங்க பிள்ளை இவ்வளோ அழகா பாடுவான்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. ஐயோ, என்ன இருந்தாக்கல திடீர்னு மழை பெய்யுது. இந்த பேதியில் போகிற மழை இப்போ தான் பெய்யணுமா? கீழே இருக்கும் போதெல்லாம் பெய்யக்கூடாதா? எல்லாரும் எந்திரிச்சு டெண்டுக்குள்ள ஓடுங்க.